Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 489 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். யாருடைய லைஃப்லயாவது நல்ல அமானுஷம் கெட்ட அமானுஷம் ரெண்டு அமானுஷங்களையும் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி மீட் பண்ண வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்த அப்படிப்பட்ட ஒரு ஒன்று இல்லை ரெண்டு அதிபயங்கரமான அமானுஷமான நிகழ்வுகளை தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு ஸ்ரீலங்கா கண்டி மாநிலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா முரளி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டு நிகழ்வு இருக்குது. ரெண்டு நிகழ்வுகளுமே வெறும் 3-4 நாள் கேப்லேயே வந்து நடந்திருக்கு. ஒன்று ரொம்ப நல்ல நிகழ்வு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டி மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அங்கே தான் அவர் படிக்கிறாரு, அங்கே தான் வளர்றாரு. அங்கே தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிப்பு வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஒரு பெரிய வேன் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ 30 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக ஆஃபீஸ் ட்ரிப் அப்படின்னா வேனில் எப்படி போயிருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு லைட்டாக கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு அப்படி தான் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஃபிஷ் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலு. இவருக்கு மட்டும் இல்லை, அந்த வேனில் இருக்கிற நிறையா பேருக்கு. ஸோ வேனை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, நாங்கள் ஃபிஷ் அடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து வேன் டிரைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வேனை ஓரமாக நிறுத்துறாருங்க. நிறுத்தினதுக்கப்புறம் எல்லாருமே ஃபிஷ் அடிக்க இறங்கியிருக்காங்க. இவருக்கு அதாவது முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்பு. சரி, முன்னாடியே ஏன் நிற்கணும், கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு ஃபிஷ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டாருங்க. உள்ளே போயிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நினச்சி கொஞ்சம் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டார். ஒரு 3-4 மினிட்ஸ் உள்ள வாக்கிங்லேயே போயிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டே இல்லாமல் ஒரு டீப் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு இருந்திருக்கு. அதாவது நிறையா மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக அது ஃபாரஸ்ட் கிடையாது, நிறையா மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்து போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு. திரும்பி வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இவங்களுடைய வேன் இருக்குது தெரியுமா, இவங்களுடைய வேனில் இவரை ஏற்றிக்காமலே அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ இவர் எந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரியல. இந்த ஏரியா சேஃப் இல்லையா அப்படின்னு வந்து தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில் வந்து இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை திருட்டு பயங்கள் இருக்கா, எதுவுமே இவருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இவருடைய மொபைல் இவர்கிட்ட கிடையாது, இவருடைய பர்ஸ் இவர்கிட்ட கிடையாது. எல்லாமே வேனில் இருக்குது. வேனில் இருக்கிறவங்களும் இதை வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் மோடில் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வேனில் ஏறி போயிட்டாங்க. இப்போது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, எப்படிரா இங்கேருந்து நம்ம திரும்பியும் கிளம்பி போகிறது, இங்கேருந்து வெளியே போனோன்னா எப்படி போகணுன்னு கூட தெரியாது. இது வந்து டோட்டலி ஒரு நியூ ஏரியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காரு. வாட்ச் மட்டும் கட்டியிருக்காரு. கரெக்டாக 11:50 டைம் ஆகுதுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல இருந்து நின்று இருப்பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு 12 ஆகுது இல்லையா, 12 மணி ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு வேன் வரா மாதிரி இவருக்கு வந்து தெரிஞ்சுதுங்க. என்னடா இது தூரத்துலேருந்து வேன் வருது அப்படின்னு சொல்லி அந்த வேனை ஒத்து பார்க்குறாரு. நைட்டோடைய இருட்டில் வேன் வந்து அவ்வளோ ஒன்றும் வெளிச்சமாக தெரியல. ஆனால் வேனுடைய ஹெட்லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேன் பக்கத்தில் வர இவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாருங்க. அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழைய காலத்து வேன் மாதிரி இருந்திருக்கு. அதாவது நிறையா ஸ்க்ராச்சஸ்ஸு துடைக்காமல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டொக்கு விழுந்து போயெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அந்த வேன் இருந்திருக்கு. இவர் அந்த வேனை பார்க்குறாரு. வேனை பார்த்த உடனே ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வேனுடைய டிரைவர் சீட்டை பார்க்குறாரு. டிரைவர் சீட்டை பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய முகங்க, இவ்வளோ லென்த்தான ஒரு ஃபேஸு, நிறையா முடியெல்லாம் வளர்த்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து வேனை ஓட்டிட்டு வர்றாரு.
அந்த பர்சனை பார்த்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசெல்லாம் பதறுது. இந்த பர்சன் பார்த்தாலே ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரியே இல்லையே. அதுலேயும் குறிப்பாக அந்த பர்சனுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாரு. ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காக வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவர் நின்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா, முரளி நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து வேனை நிறுத்துறாரு. வேன்லேருந்து கீழே இறங்குறாருங்க. கீழே இறங்கி வேனுடைய டோரை சாத்தணுன்னா முரளி அவரை பார்த்து ஷாக் ஆகுறாருங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சன் நார்மலான ஒரு பர்சன் மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறப்ப அந்த பர்சனை இவரே கிட்டத்தட்ட 6 அடியா. இவரே வந்து அவர் இப்படி பார்க்குறாரு. ஐயோ என்னடா இவ்வளோ ஹைட்டாக இருக்கானே, இவன் மனுஷனா என்னன்னே தெரியல அப்படின்னும் போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சைக்கோ பார்த்தா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அமானுஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து நினச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அமானுஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறத விட ஒரு சைக்கோ பார்த்தா இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அவர் வர 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 இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. ரொம்ப பயத்தில் அப்படியே அவரே ஃப்ரீசிங் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக அவர் வந்து நிற்கிறாருங்க. நின்றுட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணா நம்ம வந்தோம் வேனில் பார்ட்டி பண்ணுறதா அதுக்காக போயிட்டு இருந்தோம். வேனில் வரும்போது இங்கே கீழே இறங்கணும், என்னுடைய தோழர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம்மா இந்த வேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து சொல்கிறாரு. அந்த வேனுடைய டிஸ்கிரிப்ஷனை சொன்ன உடனே இவருக்கு வந்து செம ஷாக்கு முரளிக்கு. ஏன்னா நம்ம வந்த வேன் எப்படா இவருக்கு தெரியும், இந்த வேனில் தான் வந்தீங்களா அப்படின்னு வேறு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் அவரையே பார்த்துன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி வாப்பா நான் வேணா போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ முரளிக்கு வந்து போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனை. ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறான்னா, போக வேணாம் டிசைட் பண்ணிவிட்டு, இல்லை நான் வேணாம் அவங்களே திரும்பி வருவாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஆகுது. ஒரு 12:45 இருக்கும். 12:45 வரைக்கும் இவர் வந்து நின்றுக்கிட்டே இருக்காரு. அவங்களும் திரும்பி வந்த பாடு கிடையாது. முரளி என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ அவ்வளோதான் அவனுங்க மறந்து போயிட்டானுங்க, இப்போது அவங்கள போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம், இவரு கூட வந்து போகணும், இவர் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கார். இன்ஃபேக்ட் அந்த வேன் டிரைவர் இருக்கார் இல்லையா, அதாவது புதுசாக ஒருத்தர் ஒரு 7 அடிக்கு வந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் முரளிக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கல்லில் உட்காந்துக்கிறாருங்க. கல்லில் உட்காந்து அவர் பாட்டுக்கு பீடி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி முரளி எப்படியாவது ட்ராப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சரியான பயம் முரளிக்கு. ஏன்னா அந்த வேனை பார்த்தாலும் ஒரு மாதிரி கொடூரமாக, படத்துலலாம் இந்த சைக்கோ வேனெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்குது. இவரை பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்காரு, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்காரு. நம்மளை கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில், சரி இங்கே வேறு வழி இல்லையே, வேறு யாருமே வரா மாதிரி இல்லை, 12:45 ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக முரளி அந்த பர்சனை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. அவருமே எழுந்துக்கிறாருங்க. அவர் உட்கார்ந்துருந்தாரே முரளியோட ஹைட் இருக்காரு, எழுந்து நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்குமா, அண்ணா சாரி நான் அவங்க இன்னும் வரா மாதிரி தெரில, என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா, அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியுமா, தெரியும்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேனில் உட்கார வைக்கிறாருங்க முரளியை. வேனில் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த 3 நிமிஷங்க, எக்ஸாக்டாக ஒரு 3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேன் வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியுது. இவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடா ஒரு 3/4 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம், 3 நிமிஷத்தில் எப்படி நம்மளுடைய வேன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியே பார்க்குறாரு. சரிப்பா அவங்களுடைய வேன் வந்துருச்சு, நீ இறங்கி போப்பா. அது அவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. ஏன்னா முரளியை விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் கழிச்சு தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முரளி வேனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிற்கிறதா இல்லை திரும்பி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த வேன் வந்து வருது. இவர் வந்து இறங்குறாரு. இறங்கி அந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு இவர் வந்து வேனுக்குள்ளே ஏறி போகிறாருங்க. ஏறி போன உடனே இவருடைய நண்பர்கள், அதாவது முரளியோட நண்பர்கள் எல்லாம் வந்து, டேய் என்னடா ஆச்சு எங்கடா இந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் போங்கடா, உங்களை நம்பி வந்த பாரு, என்னை வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டீங்களேடா, இவ்வளோ நேரம் ஆகிட்டும் உங்களுக்கு தெரியவே இல்லைடா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆமாண்டா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சுடா, 40 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் என்னடா முரளி சவுண்டே காணுமே அப்படின்னு சொல்லி, உன்னோட சீட்டை பார்த்தா நீ இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே முரளிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா 40 நிமிஷம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இவர் அங்கேருந்து வரும்போது, அதாவது இந்த வேனில் வரும்போது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் எப்படா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவர் ஒரு வேனில் வந்தார் இல்லையா, அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கிட்ட இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரமான ஒரு மனுஷன் மச்சான், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன், வெறும் 3 நிமிஷத்தில் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்றதுக்கப்புறம் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. எப்படிடா அது 3 நிமிஷத்தில் உங்களால் வர முடியும், ஏன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ட்ராவல்ரா, நாங்கள் 40 நிமிஷம் ட்ராவல் ஆகிட்டு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், 3 நிமிஷத்தில் எப்படி உன்னால் வர முடியும்,
அந்த வேனை பார்த்தாலும் அவ்வளோ ஒன்றும் ஹை ஸ்பீட் வேன் மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் முரளியோடைய நண்பர் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாண்டா நானும் பார்த்தேன், முரளி வந்து அந்த வேன்லேருந்து இறங்கினான், வேன்லேருந்து இறங்கி நம்மளுடைய வேனுக்குள்ளே ஏறின அடுத்த செகண்ட் வந்து அந்த வேன் எங்கே மாயமாக போச்சுன்னே தெரியல, நான் அந்த வேனையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வேனே காணாமல் போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இது, ஒரு வேனில் வந்தான், வேனில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த வேன் அடுத்த செகண்டே காணாமல் போயிடுச்சா, அப்போ வேனா அது வேற ஏதாவதா, இல்லை வந்தது பர்சனா இல்லை அமானுஷமா அப்படின்னு சொல்லி தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, முரளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷத்துக்கிட்ட தான் இவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்ட மாதிரியும் அந்த அமானுஷம் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த அமானுஷம் வந்து ஒரு நல்ல அமானுஷம் அப்படின்னு வந்து தான் நினைக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ட்ராவலை ஒரு 3 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அது வந்து இவருடைய லைஃப்பில் வந்து நடந்திருக்குங்க. சரி, இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. ட்ரிப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. ஸோ முரளி இந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது இந்த ஒரு நல்ல அமானுஷமாக பார்த்தார் இல்லையா, அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு இந்த அமானுஷங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, சரி வேறு வந்து சர்ச் பண்ணுவோம், வேறு ஏதாவது அமானுஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு, நம்மளுடைய வீடியோஸும் பார்த்துருக்காரு. நம்மளுடைய வீடியோஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் முரளி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் மட்டுமே பார்க்காம வேறு ஏதாவது ரியல் லைஃப்பில் ஏதாவது வீடியோஸ் கேப்சர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் வெப்பில் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சு பிறகு நம்ம டார்க் வெப்னு தனியாக ஒரு சீரீஸை போட்டிருக்கோம், அதுக்குண்டான வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுக்குண்டான வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஹாரர் ஸ்டோரிஸ்குள்ளே ஒரு டார்க் வெப் கண்டென்ட் என்ன ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தீங்களா. ஸோ அந்த டார்க் வெப்புக்குள்ளே இவர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மெயினாக இந்த அமானுஷங்கள் பற்றி நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் வருதுங்க. ஒரு வெப்சைட்டாக வந்து போய் பார்க்குறாரு. எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. என்னடா இது எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த மாதிரி வெப்சைட்ஸே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபைனலாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் கிடைக்குதுங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கிளிக் பண்ண உடனே ப்ளே பண்ணுற மாதிரி கிடையாது. கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோஸ்லேருந்து இன்னொரு லிங்க்குக்கு போகுது, அதுக்கப்புறம் அந்த லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க்குக்கு போகுது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 லிங்க் ஜம்ப் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இவர் பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெரிஃபைங்கான ஒரு வீடியோ. அதாவது ஒரு பெண்மணி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியுடைய உடலுக்குள்ள ஒரு ஆன்மா வந்து லிட்டரலி உள்ளே போகுதுங்க. அந்த ஆன்மா உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பெண்மணியுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவை தான் இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அது இவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற மற்ற வீடியோஸை ஒன்றா கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஒரு வீடியோ வந்து பயங்கர இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு வீடியோ அதை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. அமானுஷங்கள் தாக்கப்பட்டால் எப்படி தாக்கும், தாக்குனதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கு, அவங்களுடைய பிஹேவியர்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ வந்து பார்த்துறாருங்க. 10 வீடியோ பார்த்த உடனே இவருடைய மைண்டெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. இவருக்கு இவருடைய வீட்டில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கில், அதாவது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லிங்க் வந்துருச்சு. அந்த லிங்க்குக்கு மேலே என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி அமானுஷங்கள் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஃபீல் பண்ணணும்னு நினச்சா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. கீழே ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா இது அமானுஷங்களை எப்படா ஃபீல் பண்ண முடியும், அதில் லிங்க்கில் கிளிக் பண்ண எப்படா ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணிடுறாருங்க. லிங்க்கில் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகிடுது. இவருடைய கம்ப்யூட்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃபே ஆகிடுது அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குது. இவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த லிங்க்கை தான் கிளிக் பண்ணோம், கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சவுண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சோஃபாவில் உட்காந்து கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டுருக்காரு, லேப்டாப் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே கிச்சன்லேருந்து யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த நடந்து வர சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டுக்குள்ளே நடந்து வர சவுண்ட் மாதிரி கிடையாது. ஒரு காடு,
காட்டில் கீழே இலையெல்லாம் வந்து விழுந்திருக்கும் இல்லையா, இலை மேலே வெறும் காலில் வச்சு யாராவது நடந்து வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நரிகள் ஊளையிட்டால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி நரிகள் ஊளையிடுற சவுண்டு வந்து கேட்டிருக்கு. இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ஏரியாவில் தான் இருக்கார். அந்த இடத்துல காடெல்லாம் கிடையாது, பக்கத்தில் வைல்டு அனிமல்ஸ் எதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பயம். இவர் என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை இவருடைய லேப்டாப் இருக்கு இல்லையா, லேப்டாப் வந்து ஸ்லீப் மோடில் தான் இருக்குது, பட் வீடியோ வந்து எதாவது ப்ளே ஆகுதா இல்லை ஏதாவது ஒரு செட்டிங் இருக்கா ஒன்றும் தெரியல இவருக்கு. ஒருவேளை வீடியோ மாதிரி ப்ளே ஆகுதான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் லேப்டாப் வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்குறாரு, எந்த ஒரு வீடியோவுமே ப்ளே ஆகலை, ப்ராப்பராக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சவுண்டு கேட்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருடைய மனசுக்குள்ளே இருக்குங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மெதுவாக கிச்சன் பக்கம் போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பால்கனி டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்கும், அதாவது வந்து ஒரு திரும்புகிற இடத்துல வந்து இருக்கும். அந்த கார்னருக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் வந்து இருக்குங்க. அது மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நபர் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம், அதாவது ஒரு ஷேடோ வந்து தெரியுது. அந்த இடத்துல பர்சன் யாருமே நிற்கலை. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பர்சன் நிற்கலை, ஆனால் அவங்களுடைய ஷேடோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி கீழே தரையில் விழும் இல்லையா, அந்த மாதிரி தரையில் ஒரு ஷேடோவை பார்க்குறாருங்க. அந்த ஒரு ஷேடோவை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, யாருமே பர்சன் எதுவுமே இல்லையடா, ஆனால் கீழே ஷேடோ மட்டும் இருக்கேடா அப்படின்னு சொல்லி இவர் உத்து கீழே பார்க்குறாரு. உத்து கீழே பார்த்தா அந்த ஷேடோ அப்படியே திரும்பி இவருடைய வீட்டை நோக்கி நடந்து வரதை வந்து பார்க்குறாருங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு செம பயம். செம பயந்துட்டு உடனே பால்கனியோட டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இவர் திரும்பியும் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்தில் இவருடைய பால்கனியோட டோரை யாரோ டக் 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 அப்படின்னு நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ண உடனே இவருக்கு அப்படியே ஒட்டமெல்லாம் பதறுது. என்னடா பால்கனியோட டோரை நாக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு இவருடைய பால்கனி டோரை ஓங்கி டமால் டமால்னு யாரோ அடிக்கிறாங்க. அந்த சவுண்ட் இவரால் கேட்கவே முடியல. அப்படியே காதெல்லாம் பொத்திக்கிறாரு. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அதே சவுண்ட். எந்த சவுண்டு தெரியுமா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இலை மேலே நடக்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் வந்து கேட்குது. திரும்பவும் ஓநாய்கள் எல்லாம் வந்து ஊளையிடுற சவுண்ட் வந்து கேட்குது. அதுக்கப்புறம் திடீர்னு உள்ள ஹஸ்கியான வாய்ஸில் இவருக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்துக்கிட்டு முரளி அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கர படப்படன்னு அடிக்குது. அப்படியே வந்து பயத்தோடைய உச்சகட்டத்திலே இருக்கும்போது என்ன பண்ணணுன்னே தெரியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது முரளியோடைய கையை திடீர்னு யாரோ பிடிக்கிறாங்க. அந்த கையை பிடிக்கும்போது அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே பயங்கர சில்லுன்னு இருந்திருக்கு. அப்படியே அந்த பிடிச்ச கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருந்திருக்கு. பயத்தில் முரளி வந்து பயங்கரமாக கத்துறாரு. இவர் கத்துறத பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்டிருக்காங்க. இவர் என்னடா இவ்வளோ சவுண்டாக கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்திருக்காங்க. முரளியோட மெயின் டோரை வந்து அடிக்கிறாங்க. முரளி கதவு தரப்பா அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. இப்போ இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்னன்னா, வந்திருக்கிறது உண்மையிலேயே மனிதர்களா இல்லை வந்திருக்கிறதும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முரளி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. கதவை ஓப்பன் பண்ண உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க எல்லாருமே மூக்க மூடிக்கிறாங்க. என்னப்பா இது, வீடை க்ளீன் பண்ணவே இல்லையா, வீட்டில் என்னமோ பொண நாத்தம் அடிக்குதேப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முரளிக்கு ஒரு செம்ம ஷாக்கு. இல்லை என் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குது, வேற பாருங்கன்னு சொல்லிட்டு லைட்லாம் போடுறாரு. லைட்டெல்லாம் போட்டு பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வந்து அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் முரளிகிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு லிங்கை கிளிக் பண்ணேன், ஒரு ரியல் அமானுஷத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குண்டான ஃபீல் நம்ம கொடுப்போம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணேன், இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பக்கத்து வீட்டில் இந்த நெய்பர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீ ஒரு அமானுஷத்தை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது என்ன லிங்க்கு அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, ஆனால் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கெட்ட சக்தி வந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ ஃபீல் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றுப்பா, அதுக்கப்புறம் சாம்பிராணி போடு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்கள், விளக்கெல்லாம் ஏற்றி மணி அடித்து சாமி கும்பிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டிருக்காரு. சாம்பிராணியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்காருங்க. ஒரு மணி நேரம் அப்படியே சைலண்ட் ஆகுது.
ஆகுது. மெதுவாக இவருடைய ஹார்ட் பீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்தில் எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற துர்நாற்றம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து பால்கனி டோரை மூடுறாரு. அப்புறம் நெய்பர்ஸும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மெயின் டோரையும் வந்து மூடுறாரு. மூடினதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3-4 நாள் கேப்பில் ஒரு நல்ல அமானுஷத்துக்கிட்டேயும் இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, ஒரு கெட்ட அமானுஷத்துக்கிட்டேயும் வந்து மாட்டிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருடைய லைஃப்லையும் ஆகிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு ஒரு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முரளியோட லைஃப்பில் வந்து பார்த்துருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.